ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வீட்டில் வந்து வியாபாரத்துக்கு வெளியே போயிட்டு வந்தேன். அந்த பட்டு நூல் வாங்குறதுக்கு வெளியே போயிட்டு வந்தேன். அது வந்து கொஞ்சம் டஸ்ட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டுருக்குறேன் வீட்டில். பட்டு நூல் வியாபாரம் வந்து பட்டு நூல்னால் அந்த பட்டு சேலை நெய்கிறாங்களா, அந்த நூல் வந்து வெளியே வியாபாரத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். அது வந்து வீட்டில் செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்த்து காலையில் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்குது அந்த நூலின் தரம், எப்படி நூல் நல்லதா, இல்லை செகண்ட் குவாலிட்டியாக, ஃபஸ்ட் குவாலிட்டியாக, தேர்ட் குவாலிட்டியாக, ஃபோர்த் குவாலிட்டியாக, அந்த மாதிரிலாம் பார்த்து தான் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க. அதான் வந்தேன், கொஞ்ச நேரம் டிவி பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு டிவி பார்த்து இந்த ஸ்கூலுக்கு போகணும். ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வரணும். சரியான வெயிலுங்க, சான்ஸே இல்லை. சரியான வெயில். வெயில் காலம்னா வெயில் காலத்தை கால் சூடு ஆச்சோ, சூடு தாங்க முடியல. வெளியே வந்து பின்னாடி வந்து கொல்லப்புறம்னு சொல்கிறாங்களா, அது வந்து அப்படியே இது காய வைக்கிறதுக்கு, மிளகாய் காய வைக்கிறதுக்கு, வடகாய் வத்தல் இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு வெளில ஃபுல்லாக விட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு செட்டு மாதிரி போட்டால் கூட வெயில் கொஞ்சம் கம்மியாக, கால் சூடு தாங்க முடிய மாட்டேங்குது. வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து பார்சல் அனுப்பணும். நூல் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா, ஒட்டு நூல் தரமெல்லாம் பார்த்து பிரிச்சுட்டுருக்குறாங்க. இது வந்து இதுதான் பட்டு. இது வந்து கொஞ்சம் தரம் வந்து இருக்குது. அதை பார்த்து நல்லா ஃபைன் குவாலிட்டியாக, ஃபஸ்ட் குவாலிட்டியான்னு பார்த்து கொஞ்சம் அதுக்கு மேலே வந்து செக் பண்ணி தான் வாங்கணும். அப்படி வாங்கினா தான் ஒரு கிலோவுக்கு 100 ரூபா 200 ரூபா கிடைக்கும். நெசவு இப்போ நான் தார் சுற்றுறது, பட்டு சுற்றுறது, நூல் சுற்றுறது எல்லாமே காட்டுறேங்க. நெசவு நெய்யுறது அது கூட இருக்குது. பாவு ஊடி நாங்கள் நெய்யும் போது காட்டுறோம். அதுங்க நாங்கள் நெசவு தொழில் பண்ணுறோம். அப்புறம் செப்பல் கடன் தனியாக ஒரு பக்கம் வச்சுருக்கேன். சேரீ வந்து நாங்களே வந்து ப்ரொடக்ட் பண்ணுவோம், நெய்வோம். அந்த சேரீ வந்து நெய்கிற சேரீ நான் காட்டுறோம். இந்த தார் சுற்றுறது, நூல் சுற்றுறது இதெல்லாம் நான் வருங்காலத்தில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஹலோ திலகா, ஹாய், என்ன பண்ணுறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? புத்தாண்டெல்லாம் முடிஞ்சா? புத்தாண்டு முடிஞ்சு நாங்கள் தொழிலுக்கு வேலைப்பாடுக்கு உட்காந்துட்டோம். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து இப்போது தொழிலுக்கு வந்து உட்காந்துட்டோம். புத்தாண்டுக்கு எல்லாம் எங்கெங்கே போனீங்க கமெண்டில் சொல்லுங்கள். நல்ல கமெண்ட்டாக போடுங்க. நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிடுச்சு, எக்ஸாம் எழுதுருக்கு. நான் கூப்பிட்டு போகணும், லாஸ்ட் எக்ஸாமு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் சற்று நேரத்தில் கூப்பிட்டு போகணும். மணி 12 ஆயிடுச்சு, 1 மணிக்கு கூப்பிட்டு போகணும். வீட்டில் பட்டுங்க, பியூர் பட்டு. இது வந்து மிச்சமாகி கொடுப்பாங்க. நான் வந்து வீடுகளில் போய் வாங்குவேன். பட்டு சுற்றுறது, நூல் தார் சுற்றுறது, வியாபாரம், சேரீ வியாபாரம், பட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வீட்டில் பட்டு வியாபாரம் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வந்து செப்பல் வியாபாரம், சேரீ வியாபாரம் பண்ணுவாங்க. ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு எல்லாம் நாங்கள் நல்லா நெசவு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுலேருந்து இப்போ தான் வந்து ஒரு 2-3 வருஷம் கொஞ்சம் அப்படியே கொரோனா வந்ததுலேருந்து ரொம்பவே நெசவு தொழில் நடிவடைஞ்சிருச்சு. அப்புறம் லைன் மாற்றலாம், அப்படியே திரும்ப நெசவு நெய்யலாம், குலத்தொழில் வந்து அதுதான் எங்களுக்கு. சரி, திரும்ப நெய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். சின்ன வயசுலேருந்து நாங்கள் நெச ஆளுங்க தான். எங்கள் வீட்டில் நல்லா நெய்வாங்க, நல்ல நெசவு அவங்களுக்கு தெரியும். இது யூடியூப்பு உங்களுக்கு தொழில். ஒருத்தர் சொன்னார், தொழில் செய்து முன்னேறி வாருங்கள், தொழில் செய்து முன்னேறி வாருங்கள். ஆமாங்க, எங்கள் தொழில் இது தாங்க, இதுதான் எங்களுக்கு குலத்தொழில், இதுதான் எங்களுக்கு சாப்பாடே போடுங்க. இது வந்து சும்மா நாச்சுக்கு பேசலாம், அது வந்து தவறு. நாங்கள் நெசவு தொழில் செய்கிறோம். வருங்காலத்தில் பாருங்கள். ரொம்ப வருஷமாக நெசவு தொழில் செஞ்சு ரொம்பவே வந்து இந்த கொரோனா வந்து தான் நெசவு தொழில் நடிவடைஞ்சிருச்சு. அதனால நெய்கிற அளவுக்கு கூலி இல்லை, அதனால நான் கொஞ்சம் கேப் விட்டோம். நெசவு நெய்யலாம், பாவு சரியாக கொடுக்குறதில்ல. இப்போ நாங்களே ரொக்கமாக சொந்தமாக போகலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். சொந்தமாக போட்டு சேரீ வந்து கொஞ்சம் நாளாகும். பெங்களூர் பக்கம் போய் விற்கலாம், மைசூர் பக்கம் போய் விற்கலான்ட்டு நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கிறோம். நெசவு ரொம்பவுமே நலிவடைஞ்சிருச்சு, அடிபட்டுச்சு. கொரோனா வந்ததுலேருந்து எல்லா மில்லுகளுக்கு, கம்பெனிகளுக்கு போகிற அளவுக்கு ஆயிட்டாங்க. இப்போ யார் என்ன பாவம் பண்ணாங்க? இந்த கொரோனா வந்ததுலேருந்து எல்லா தொழில் வந்து எல்லாத்துக்கும் நசிக்கிடுச்சு, நலிவடைஞ்சிருச்சு. சில பேர் டெவலப் ஆகிட்டாங்க. அது எப்படி டெவலப் பண்ணாங்க என்னன்னு நமக்கு தெரியல.
அது வந்து அவங்கவுங்க பர்சனலு. அது வந்து நாங்கள் பேசுறதுக்கு விரும்பலை. சில பேர் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கிறாங்க. அது வர நாட்கள் தெரியும், டெவலப் ஆகிருக்கிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியும். வர நாட்கள் தெரியும். அது அவங்க பர்சனல். பேசணும் வேண்டாம். அது வந்து அது அவங்க பர்சனலு. அது வந்து நாங்கள் வந்து யார் பர்சனல் நான் பூத மாட்டோம். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தர் பர்சனல் பூந்தால் கோவம் வரும். ஒவ்வொருத்தருக்கு கோவம் வரும். பார்த்தீங்களா பார்த்தீங்களா? கருப்பு கலர் கருப்பு ஜாஸ்தி கருப்பே தான் வரும். மேக்ஸிமம் கருப்பு கலர் வருது. அந்த கருப்பில் வந்து பாவு வந்து வேறு கலர் வந்து கருப்பு போட்டு அப்படி தக தக தகன்னு மின்னு தக தகன்னு மின்னு அப்படியே சும்மா தக தகன்னு மின்னு சொல்கிறாங்களா அப்படியே. அந்த மாம்பழ கலர் பாவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கருப்பு கலர் போட்டு நெஞ்சோம்னா சீலை அப்படி பிரித்து தூக்கி வீசினோம்னா காட்டுற ஒரு டைம் 1000 2000 காட்டுறேன். அந்த சீலை வந்து நெசு நான் காட்டுறேங்க. அப்படியே அந்த லைட் வெளிச்சில் சும்மா அப்படி பிரித்து போட்டோம்னா அந்த மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. நாங்களாம் சின்ன வயசுல நெசவு பண்ணி 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 ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்த ஆளுங்க தான். இப்போவும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். இன்னும் பெரிய ஆளுகளில் அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் ரொம்ப நடுத்தர குடும்பம் தான். நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே வேலை செஞ்சா எப்போவுமே வந்து வேலை செஞ்சால் உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. எந்த காலத்துலேயும் வந்து கூலி கிடைக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்குது. மன ரீதியாக உடல் ரீதியாக எப்போவுமே ஃபைன் குவாலிட்டியாக இருக்கலாம். சும்மா உட்காந்துட்டு சாப்பிட்லாம். ஐயோ நீங்கள் யூடியூப்பில் வந்து உட்காந்துட்டே சாப்பிட்றீங்க, தொழிலே உங்களுக்கு இல்லையா? என்னங்க ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுறோம், அவ்வளோ. அதுக்கு மேலே நம்ம வேலையை என்ன பார்க்குறோம், என்ன வேலை பார்க்குறேன்னு நான் காமிச்சு எல்லா வேலையும் நமக்கு பண்ணி இப்போ 5 நிமிஷம் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. சில பேர் ஓவராக மார்க்கெட் பண்ணிக்கிறோம். எப்படின்னா 5 நிமிஷம் வீடியோ போட்டு உங்களுக்கு இதே தொழிலாட்டு இருக்குது, ஓ எதுவும் செய்யுது. ஆமாம், கேப் கிடைக்கும்போது போடுவோம். அப்போ ஒரு 500 வீடியோ 1000 வருது, ரொட்டீனாக வரும். இப்போ லஞ்ச் டைம் தான் நான் கேப் நான் இப்போ கடைக்கு போயிட்டு இப்போ வந்து குழந்தைக்கு வந்து ஸ்கூலுக்கு கூட போகணும். ஒவ்வொன்றுக்கு நான் ஒருத்தர் விளக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ ரஜினிகாந்த் இருக்காரு, கமலஹாசன் இருக்காரு, என்ன பண்ணுறாங்க, என்ன பாத்ரூம் போகிறாங்களோ அங்கே போகிறாங்களா, அதெல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்க முடியும். நடிக்கிறாங்க, வர்றாங்க, அரசியலுக்கு வர்றாங்களா, போகிறாங்க, ரோட்டில் போகிறாங்களா, வர்றாங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட டைமு காலகட்டத்தில் தான் வந்து வீடியோ போட முடியும். அப்போ டெய்லி 2 3ன்னு போடும்போது அது நாளடைவில் ஆயிரக்கணக்கான வீடியோவோ பார்த்துட்டு அப்போ தான் வந்து உட்காருவாங்க. யூடியூப்பில் வந்து உட்காந்து பாரு, ஓ உங்களுக்கு இத்தனை வேலையாட்டு இருக்குது, வேறு வேலையே இல்லையா, நோகாமல் சம்பாதிக்கிறாங்க, நோகாமல் சாப்பிட்றாங்க. அப்படியும் இல்லைங்க. கஷ்டப்பட்டால் யூடியூப் மட்டும் சும்மா காசு கொடுத்துருவாங்களா? யூடியூப் சும்மா காசு கொடுக்குறது இல்லைங்க. வாட்சர் டைம் வரக்குமே சும்மாவே காசு கொடுக்குறதில்ல. அதாவது ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் ஆகணும், அப்புறம் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு வாட்ச் அவர் டைம் ஆகணும், மானிட்டேஷன் ஆகணும். அதுக்கு மேலே டாலர் வந்து அதில் சொன்ன மாதிரி கொஞ்சம் என்னமோ சொன்னேன் நான். இப்போ இந்த தாடி என்னடா கண்டபடி கெட்டாத்தில் போட்டிருந்தேன் அப்படி பேட் கமெண்டு. நாங்கள் எங்களோட கவலையை வருத்தத்தை சொல்கிறோம். இது வந்து ஒவ்வொரு கவலைங்க. இந்த தாடி வளர்த்து பாருங்க, ஒவ்வொன்றும் வந்து நாங்கள் பட்ட வலிகள் கவலைகள். பார்த்த சும்மா என்ன கண்ணாடி போட்டு சும்மா பண்ணியில் போகிறவங்க வரங்கோ எல்லாம் வேறு லெவல் சொன்ன என்னமோ சொல்கிறேன், விஜய் சொன்ன மாதிரி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பேடு கமெண்ட் தயவுசெய்து போட வேண்டாம். எங்களுக்கு பேடு கமெண்ட் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க, பாருங்கள். தயவு செஞ்சு பேடு கமெண்ட் போடாதுங்க. எங்கள் வீடியோ விருப்பம் வந்தால் பாருங்கள், விருப்பம் இல்லாட்டி வெளியே போயிருங்க. பேடு கமெண்ட் போட்டு நாங்களே ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகி பார்த்துக்கிறோம். இதில் வந்து நீங்கள் வந்து என்னன்னு தெரியல, பேண்டு அது வருவாங்க, யூடியூப்லேருந்து எல்லாமே வருவாங்க. அது சொந்தக்காரர்களே சில பேர் போடுறாங்க. அது வந்து தவிர்த்துருங்க, வேண்டாம். பல நாட்கள் அது வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். உன் பிள்ளைக்கு ஸ்கூலில் என் பிள்ளை படிச்சுட்டு இப்போ 10th வரட்டு மார்க் எடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் எடுக்கலான்ட்டு. நாம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்க, கடமையை செஞ்சுட்டு தான் இருக்கிறோங்க. இது வரைக்கும் பலன் இல்லை. பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணதில் வேஸ்டேஜ் இது ஒரு ரேட்டுக்கு போகும், இது ஒரு ரேட்டுக்கு எல்லாமே. அதாவது தென்னை மரம் மாதிரி இங்கே விவசாயம் வந்து நெசவு தொழில் ஃபஸ்ட்டு விவசாயம், ரெண்டாவது நெசவு தொழில், மீன்பிடி தொழில் எல்லாமே காசு. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது, எதுக்கும் வேஸ்ட் கிடையாது. மீன்பிடி தொழில் அது வேஸ்டேஜ், அது ஃபஸ்ட்டு வந்து எடை போடுறாங்க, வேஸ்டேஜ் கழிச்சிடுறாங்க. அது அவ்வளோதான். அது பல உயிரினங்களும் சாப்பிடுது. இந்த காக்கா அது இதுன்னு சாப்பிடுது, குருவிகள் அது இதுன்ட்டு மீன் வேஸ்டேஜ் சாப்பிடுது. இது வந்து எங்களை நெசவு தொழில் வந்து ஒரு வேஸ்டேஜ் கிடையாது. எந்த ஒரு வேஸ்டேஜ் ஆகும் அதுக்குண்டான விலை இருக்குது. தென்னை மரம் எப்படி பாருங்க, இது ரெண்டுமே ஒரு குவாலிட்டி, இது ஒரு தரம் பிரிச்சு, இது ஒரு குவாலிட்டி, இது ஒரு ரேட்டு, இது ஒரு ரேட்டு. இது வந்து வேஸ்டேஜ், இது வந்து கற்றுக்க வேண்டியது. அதாவது 10% தான் இது கிடைக்கும். இப்போ குழந்தைக்கு நடக்கிற குழந்தைங்க படிக்கிறதுல அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கிற வேஸ்டேஜில் வந்து இதில் தரம் பிரிச்சு அவ்வளோதான். இது ரெண்டுமே நல்ல தரம். இது வந்து கொஞ்சம் தரம் கம்மி. இது மறுபடியும் போய் கலர் போட்டுட்டு வந்தால் தான் தரம் நல்லாயிருக்கும்.
இப்போது இது வந்து நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே கற்றுக்கிட்டனா தான் இந்த தொழில் பார்க்க முடியும். இல்லைன்னா இந்த தொழில் வந்து எந்த ஒரு டைலர் தொழிலாகட்டு, தொழில் கற்றுது வந்து ஒரு டிரைவிங் ஆகட்டு, ஆரம்பத்துலேருந்தே சின்ன 11 வருஷத்துலேருந்தே நான் இந்த தொழில் கற்றுருக்கேன். நெசவு தொழில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு டிரைவிங் தொழிலாகட்டு, 25 வருஷமாக இந்த தொழிலில் அனுபவம் எனக்கு இருக்குது. ஒரு மீன்பிடி தொழிலாகட்டு, ஒரு விவசாயம் ஆகட்டு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான், ஒரு நெசவு தொழில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் கற்றுக்க முடியுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கற்றுக்க முடியாது. சும்மாப்பட்ட வேலை இல்லை. இப்போ வந்து நாம் வந்து சின்ன பசங்க கிடையாது. இப்போ வந்து அவனுக்கு வேலை இல்லையா அப்படின்ட்டு என்ன சொல்லி போட்டு, நான் சின்ன பசங்க கிடையாது. எல்லாருமே சும்மா உட்காந்துருப்பாங்க, எங்களை பார்த்துட்டு வேலை இல்லை, எல்லாம் சும்மா உட்காந்து படுத்துட்டு சாப்பிட்டுப்பாங்க. அவங்க வந்து எங்களை வேலையிலன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நாங்கள் அதில் வழி எங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். சரி, வழி வேலை எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சும்மா உட்காந்து வீடியோ பார்த்துட்டு எங்களை வந்து சும்மா உட்காந்து வீடியோ போடுறா காசு காசு பார்த்தா பாருங்கப்பா, அவ்வளோதான். அவ்வளோ பார்த்தா பாருங்கள். பேடு கமெண்ட் எங்களுக்கு தயவு செய்து போட வேண்டாம். பேடு கமெண்ட் போட்டால் அது ஒரு கண்டென்ட்டாக நாங்கள் உருவாக்கி நாங்கள் போடுவோம். பேடு கமெண்ட் போட்டு வர நல்ல கமெண்ட் போடுங்க, நல்ல கமெண்ட் போடுங்க பாருங்கள். பேடு கமெண்ட் போட்டால் அந்த சனி அதை எடுத்து வந்து என்ன ஏது இப்போ பேடு கமெண்ட் போடுறது கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னா சைபர் கிராம் இருக்குது, அதில் போய் வச்சோம்னா அது கூட கேட்டேன் எப்படி என்னன்னு, அதுக்கு வழி இருக்குது. அப்புறம் இந்த இது என்ன அப்படி பையனோட்டம் அப்படியே வருது. அப்புறம் அதனால் அவங்கள நான் ஏதோ துரோகம் பண்ணோமா? பண்ணல இல்லை, எங்களுக்கே துரோகம் பண்ணுறீங்க. எங்கள் வீடியோ இஷ்டம் இருந்தால் பாருங்கள், பேடு கமெண்ட் போடாதீங்க. கஷ்டம் வந்து வெளியே போயிருங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சியா.